ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்த நீ செய்யும் போது, செய்து கொண்டிருக்கும் போது, அது உனக்கு விட விருப்பம் இல்லாம சும்மா வாயளவா சொல்லும் போது ஆண்டவர் அதை சாங்ஷன் பண்ணுவாரு. ஆனா அதனால நடக்கிற விளைவு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், ஆண்டவருடைய சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை உனக்கு தெரிஞ்சும் நீ அதை ஆசைப்பட்டு அதுக்காக ஜெபிக்கிற. இவர் ஜெபம் பண்ணுவாரா, இவர் லவ் பண்ணுவாரா, இவங்க சேர்றது வந்து தேவ சித்தமா? இவங்க சர்ச்சைக்கு போவாங்களா, ஒன்னா இருப்பாங்களா, பாடுவாங்களா கேட்டா நாங்க ஸ்பிரிச்சுவல் கப்பலாம். கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு குத்துது கொடைதுன்னு அப்போயும் உனக்கு உதவி செய்வார்னா, இந்த தெய்வத்தை தவிர எந்த தெய்வமும் இந்த உலகத்துல இல்ல. அவருக்கு வேற ஒரு பேருண்டு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு நீ கூட ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ல மாட்டிருக்கலாம். இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு அதுல விட முடியாம வெளிவராம முடியிருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, இயேசுவே இந்த காரியம் எனக்கு ஆசையா இருக்குது, ஆனா இது எனக்கு தப்புன்னு தெரியுது, இது எனக்கு செட் ஆவான்னு தெரியுது, இது வேலைக்காவும் தெரியுது, ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஆனா நீங்க எல்லாத்தையும் மாத்த முடியும்னு எனக்கு தெரியும், நீ இந்த எண்ணங்களை அழிக்க முடியும் தெரியும், இந்த எண்ணங்கள் என் சிந்தனைக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருக்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீ ஜெபித்து பார். கர்த்தர் அந்த நினைவுகளே உன்னை விட்டு அழுக்க கிருபை செய்வார்.